அது இன்னொரு விஷயம், இந்த சண்டை போடுறது மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறத மட்டும் என்னைக்குமே நம்மளும் பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைகளுக்கும் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்தாலும் சரி, அப்பா அம்மாக்குள்ள வந்தாலும் சரி, அப்பா பசங்களுக்குள்ள இருந்தாலும் இந்த சண்டையா இருந்தா அண்ணியே முடிச்சிடணும். இந்த மூஞ்சை தூக்கி வச்சுட்டு பேசாம இருக்கிறது பாருங்க, அந்த கோவம் இருக்கு பாருங்க, அது வந்து பசங்களுக்கும் பெரிய தலைவலி, குழந்தைங்க அவங்க லைஃப்ல அது பாதிக்கும். நம்ம இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அப்பா வந்து அம்மாவை திட்டுறாரு, அம்மாவும் மரியாதையில அம்மா பேசுறா, அதே தானே குழந்தைங்களுக்கு வரும். நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அதுதானே பசங்களுக்கும் வரும். அப்போ அதுங்களும் அதே மாதிரிதான் மரியாதை எல்லாமே வெளியில பேசுவாங்க, அவங்களுடைய கல்யாணம் ஆகி போற இடத்துலயும் பேசுவாங்க. அப்ப வந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். அதனால அத முதல்ல அந்த மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது இருக்கக்கூடாது. அன்னைக்கே சண்டை போட்டு அன்னோடய முடிச்சிருங்க. யார்கிட்ட சண்டை போடுறோம்? நம்ம ஓன் குழந்தைங்க கிட்ட, நம்ம வயிற்றுல பிறந்தது கிட்ட நம்ம சண்டை போட்டு என்ன பண்ண போறோம்? அடுத்த நிமிஷமே நம்ம ஏதாவது பிரச்சனை, நம்ம திட்டுவோம் தான், நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு நம்ம குழந்தைங்களை திட்டுறதுக்கு, நல்லது சொல்றதுக்கு. திட்டா அடுத்த நிமிஷம் போய் சாப்பிட வரியா நம்ம கூப்பிடணும், அடுத்த நிமிஷம் அதுங்களா வரமான்னு எழுந்து வரணும். மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறத மட்டும் என்னைக்கும் அலோவ் பண்ணாதுன்னு குழந்தையில இருந்தே. அது உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி நிறைய இப்ப இன்னைக்கு வந்திருக்க பசங்கள்லாம் கல்யாணம் ஆகிட்டு நல்லபடியா குழந்தைங்களாம் பெற்றுக்கு போறீங்க. அப்ப நீங்க இதை ஞாபகம் வச்சுங்க. அந்த சண்டே இருந்தாலும் நைட்டோட முடிச்சுக்கிங்க, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி முடிச்சுங்க. அடுத்த நாள் நம்ம சிரிச்சிட்டு போகணும். நான்லாம் அப்படித்தான், பசங்க திட்டினாலும் அடுத்த முறை பொண்ணு கதவு திறந்தேன்னு அம்மான்னு வருவா. அவ்வளோ பெருசா திட்டி இருப்பேன், ஆனாலும் வருவா. நானும் அடுத்த முறை போவேன். அதாவது அப்பயே 2 hours தான், அவ்வளவுதான் அதோட சண்டை.